வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். அரியூர் சர்க்கரை ஆலை வாயிலில் கரும்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு கூடுதல் விலை வழங்க கோரிக்கை. முன்விரோத தகராறில் ஏசி மெக்கானிக்கை படுகொலை. கைது செய்யப்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் கொலை குறித்து நடித்து காட்டினர். புதுவை நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் ஜான்குமார் பிறந்தநாள் கோலாகலம். காங்கிரஸ் தலைவர்கள் பொதுமக்கள் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். பிற மாநிலங்களில் உள்ளது போன்று கரும்புக்கு கூடுதல் விலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிற மாநிலங்களில் கரும்புக்கு கூடுதலாக ஊக்கத்தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும், சர்க்கரை ஆலை நிர்வாகம் மாநில அரசு அறிவித்த கூடுதல் பாக்கி தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி EIT பாரி அரியூர் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவினர் சனிக்கிழமையன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு குழுவின் தலைவர் முருகையன் தலைமை தாங்க ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளர்கள் கண்டன உரையாற்றினர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர். ஆண்டு தமிழக அரசு புதுவை அரசு அறிவித்த விலையை EIT பாரி அரியூர் சர்க்கரை ஆலை நிர்வாகம் இதுவரை கொடுக்கவில்லை. பல்வேறு பேச்சுவார்த்தைகள் மூலியமாக ஜூன் 30ஆம் தேதிக்குள் கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் கொடுக்கல. வர ஜூலை 7ஆம் தேதி சிறப்பு அறுவடை பருவத்தை துவக்கணுன்றாங்க. அதெல்லாம் கண்டித்து விவசாயிகள் சங்கம் சார்பாக விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்காமல் இந்த சிறப்பு அறுவடை பருவத்தை துவக்கக்கூடாது என்று கோரிக்கையை வலியுறுத்தியும் உடனடியாக 2 நாட்கள் எங்கள் நிலுவைத் தொகை அரசு அறிவித்த நிலுவைத் தொகையை உடனே வழங்க கோரி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. புதுவை வள்ளலார் சாலையில் ஏசி மெக்கானிக்கை கொலை செய்தது எப்படி என இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் போலீசாரிடம் நடித்து காட்டினர். புதுவை வள்ளலார் சாலையில் கடந்த வாரம் முன்விரோதம் காரணமாக ரவுடியும் ஏசி மெக்கானிக்குமான வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் என்ற நிலையில் அவர்கள் நீதிமன்றங்களில் சரணடைந்தனர். அவர்களை நீதிமன்ற காவலில் எடுத்த காவல்துறையினர் திங்கட்கிழமையன்று சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அழைத்து சென்று கொலையை நடத்திய விதம் குறித்து கேட்டறிந்தனர். அப்போது கொலையாளிகள் ஏசி மெக்கானிக்கை எப்படி கொலை செய்தோம் என்பதை நடித்து காட்டினர். இதன் பின்னர் கொலையாளிகள் அனைவரும் சிறை காவலில் வைக்கப்பட்டனர். புதுவை நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் ஜான்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமாரின் பிறந்த தின விழா சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் நெல்லித்தோப்பு காங்கிரஸ் சார்பில் சிறப்பு பூஜைகள் நடத்தி தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதன் பின்னர் நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் ஜான்குமாருக்கு முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேனி ஜெயக்குமார், நமச்சிவாயம், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், மூன் டிவி பங்குதாரர்கள் பிரசாத் ராவ், பழனி சீனிவாசன், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், பல்வேறு தரப்பினர், நெல்லித்தோப்பு தொகுதி மக்கள் மாலைகள் சால்வைகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். Happy birthday
Happy birthday to you. Happy birthday, happy birthday. புதுவை அருகே உள்ள நல்லாத்தூர் கீழ் அக்ரஹாரத்தில் உள்ள பெருமாள் கோவில் திருப்பணிகளுக்கு பக்தர்கள் நிதி வழங்க வேண்டுமென ஆலய நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருக்கனூர் அருகே உள்ள கொத்தாம்பாக்கம் நல்லூர் கீழ் அக்ரஹாரம் கிராமத்தில் அழிந்து போன பெருமாள் கோவிலை புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டம் பூவரசன் குப்பத்தில் கண்டெடுக்கப்பட்ட பெருமாள் சிலைக்கு வைகுந்த வாசன் என பெயரிட்டு மக்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்த கோவிலை சீர் செய்ய பல லட்சம் ரூபாய் செலவாகும் என்பதால் திருப்பணிக்குரிய தொகையை பக்தர்கள் தந்தருள வேண்டுமென கோவில் நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், மதுரைப்பட்டு பக்கத்தில் நல்லூர் என்ற கிராமத்து வழியாக அக்ரஹாரம் என்ற கிராமத்திலே இந்த பள்ளிச்சேரின் பக்கத்தில் ஊர் இருக்குது. இங்கே அக்ரஹாரம் ரெண்டும் ஒரே ஊர் தான். நடுவில் தண்டவாளம் போட்டதுனால இது அக்ரஹாரம் ஒன்று கிராமமாக ஆகிவிட்டது. வைகுண்டவாச பெருமாள் இங்கேனா ஸ்ரீஸ்ருதி வைகுண்டம் பேர் இருக்குது. இந்த ஊரில் இந்த பெருமாள் திருவடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீஸ்ருதின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்ரீஸ்ருதி அதனால் ஸ்ரீஸ்ருதி வைகுண்ட பெருமாள் திம்மராஜ காலத்தில் இது கட்டப்பட்டுள்ள சன்னதி இன்றைக்கி பாழடைஞ்சு கிடக்குது அந்த பெருமாள். அதனால் இப்போ திருப்பணிக்காக இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஊரில். அதனால் பக்தர்கள் இந்த பெருமாள் கைங்கரியம் பண்ணிங்கன்னா வைகுண்ட அது சுயம்பு வைகுண்ட பெருமாள். அதனால் அந்த பெருமாள் கைங்கரியம் பண்ணிங்கன்னா அனுகிரகமும் நல்ல மூர்த்திகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால் திம்மராஜ காலத்தில் நீங்கள் பக்தர்கள் என்னுடைய வைதிக வர தேசிய பட்டாச்சாரி என்று சொல்வார்கள். நான் கரியமானத்திலேருந்து இங்கேருந்து வரேன் இந்த பெருமாளுக்காக கைங்கரியம் பண்ணுறதுக்கு. அக்ரஹாரம் கிராமத்தில் ஒரு பெருமாள் சிலை கிடைக்கிதுங்க. அது கிடைக்கிதுன்னா பல வருஷமாக எங்களால் முடியல கோயில் கட்ட. அதுக்கு நீங்கள் கைகரியமாக மக்கள் ஜனங்கள் பார்த்து ஏதாவது செய்யணுங்க. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டுமென கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் சட்டசபை முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதேபோன்று ICTS திட்டத்தை தனியாரிடம் தாரை வார்க்க கூடாது என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் சனிக்கிழமையன்று தலைமை தபால் நிலையம் மற்றும் காரைக்கால் நிர்வாகி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சங்க தலைவர் திலகம் தலைமை தாங்க இதில் அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேர புதுவையில் 3 நாள் தேர்வு. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. முதலீட்டாளர்கள் கூட்டம். பணம் நகையை பறிகொடுத்தவர்கள் மீண்டும் அதனை திரும்ப பெறுவது குறித்து ஆலோசனை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. உலக முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை முன்னாள் MLA சிவா வழங்கினார். புதுச்சேரி பாரதி வீதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் உலக முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருப்பணிகளுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில இளைஞர் அணி முன்னாள் அமைப்பாளருமான சிவா தனது சொந்த பணத்தில் ரூபாய் 1 லட்சம் நிதி உதவியை கோவில் தனி அதிகாரி கனகசபையிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் பாதுகாப்பு கமிட்டி பொதுச் செயலாளர் சுரேஷ் நந்தா, உருளையன்பேட்டை தொகுதி திமுக தொகுதி செயலாளர் தைரியநாதன், பொருளாளர் மாறன், நிர்வாகிகள் குரு, பாபு, ஆலவந்தார், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சக்திவேல் மற்றும் கோவில் அறங்காவல் குழு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் நடத்தப்பட்டது போன்று புதுவையின் அனைத்து பகுதிகளிலும் உணவின் தரம் குறித்து ஆய்வு நடத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அருகே உள்ள வில்லியனூர் வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதால் அங்கு ஹோட்டல்கள் அதிக அளவில் துவங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இப்படி துவங்கப்படும் ஹோட்டல்களின் தரமான உணவு வழங்கப்படுவது இல்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மேலும் நகர பகுதிகளில் விற்பனை செய்யப்படும் அளவிற்கு பணம் வசூலிக்கப்பட்ட போதிலும் அதற்குரிய தரத்தில் உணவு இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உணவுத்துறை அதிகாரி தலையாரி தலைமையிலான குழுவினர் வில்லியனூரில் அமைந்துள்ள ஹோட்டல்களில் வெள்ளிக்கிழமை அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்து உணவுப் பொருட்களின் மாதிரிகளை சோதனைக்கு எடுத்துக்கொண்டனர். இவ்வகைகளை ஆய்வு செய்த பின்னர் தரமற்ற உணவினை விற்பனை செய்து வரும் ஹோட்டல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிய வந்துள்ளது. இது மட்டுமின்றி வில்லியனூரில் சாலையோரம் இரவு நேரங்களில் விற்பனை செய்யப்படும் துரித உணவுகள் தரமில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தரமற்ற எண்ணெய்களில் கோழிக்கறி பொரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதால் இது குறித்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்ணைகளில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போன கோழிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. வில்லியனூரை போன்று புதுவையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உணவுத்துறையினர் ஆய்வு நடத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் நடைபெற்று வரும் இந்திய ராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. சென்னையில் உள்ள ராணுவ ஆள் சேர்ப்பு மண்டல தலைமை அலுவலகம் மூலம் ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு முகாம் புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று தொடங்கியது. வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் இம்முகாமில் சோல்ஜர், டெக்னிக்கல் ஜெனரல், டிரேட்ஸ்மேன், கிளர்க், பண்டக காப்பாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு இளைஞர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்காக புதுவை, சென்னை, கடலூர், விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை ஆகிய 8 மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் குவிந்திருந்தனர். வெளி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஏராளமானோர் நேற்று முன்தினம் இரவே வந்து மைதானத்தில் தங்கியிருந்தனர். நேற்று முதல் நாளில் சோல்ஜர், டெக்னிக்கல் பிரிவுக்காக இளைஞர்கள் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்றன. இதில் தகுதியுடைய இளைஞர்கள் இன்று நடைபெறும் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் சோல்ஜர் ஜெனரல் பணிக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் பணிகள் இன்று நடைபெற்றது. 6-7 தேதிகளில் ஜெனரல் பணிக்கு உடல் தகுதி தேர்வும், அன்றைய தினமே சோல்ஜர் டிரஸ்மென் பிரிவுக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் 8ஆம் தேதி உடல் தகுதி தேர்வும் இடம்பெறுகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட மாநில போலீசார், IRP காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நேற்று வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்ததுனால அதில் பாஸ் ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து உடல் தேர்வு நடந்தது. ரன்னிங் முடிச்சிட்டோம், புல்லப்ஸ் எடுத்துட்டோம். இன்னும் செஸ்ட்டு, ஹைட்டு, வெயிட் அளக்கிறாங்க, அதுலேயும் பாஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து மெடிக்கல் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, அதுலேயும் பாஸ் பண்ணி நாங்கள் ராணுவத்தில் சேருவோம் சார். பெருமை சேர்ப்போம் இந்தியாவுக்கு. உடல் தகுதியில் பாஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் மெடிக்கல் முடிஞ்சிச்சுன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லோரும் பாஸ் ஆகிட்டு ஒரு நல்ல இராணுவத்தில் நல்ல கடமை செஞ்சு நல்லா பாஸ் பண்ணிட்டோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி PNL முதலீட்டாளர்களுக்கு பணம் திரும்ப வழங்குவது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் புதுவை தனியார் நிதி நிறுவன முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி PNL முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப வழங்க முன்னாள் நீதிபதி சிவசுப்பிரமணியத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவினை பெற்றுக்கொண்ட 15 நாட்களுக்குள் 7 கோடி ரூபாயினை PNL நிதி நிறுவனம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் செலுத்த வேண்டும் என்றும், அந்த பணத்தை முன்னாள் நீதிபதி சிவசுப்பிரமணியன் 50,000க்கும் கீழ் முதலீடு செய்தவர்களுக்கு உரிய ஆவணம் பெற்று வழங்குவார் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வழக்கறிஞர் காந்திராஜ் தெரிவித்தார்.
மீதமுள்ள 29 கோடியை PNL நிதி நிறுவனத்திடமிருந்து பெற்ற 60 நாட்களில் மேற்படி பணம் மீதமுள்ளவர்களுக்கு உரிய ஆவணத்தின்படி வழங்கப்படும் என்று காந்திராஜ், ஏற்கனவே காசோலையாக வழங்கப்பட்டு பணம் கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டவர்களுக்கும் அந்த காசோலையின் பணம் வழங்கப்படும் என்றும், நகை அடகு வைத்தவர்களின் நகைகளை நிதி நிறுவன அதிபர் மீட்டு அதை புதுவை தனி நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்ற பிறகு உரியவர்களிடமிருந்து அசலையும் வட்டியையும் பெற்றுக்கொண்ட பின்னர் இது அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றார். இந்த வழக்கின் தீர்ப்பு கடந்த 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சனிக்கிழமையன்று சங்க உறுப்பினர்கள் கூட்டம் கௌரவ தலைவர் காந்திராஜ், தலைவர் கோவிந்தசாமி ஆகியோர் தலைமையில் வள்ளலார் சாலையில் உள்ள VST திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் PNL முதலீட்டாளர்கள் பங்கேற்று விபரங்கள் பெற்றதுடன் தீர்ப்பின் விபரங்களை தெரிந்து கொண்டனர். PRTC வால்வோ பஸ்களை நகர்ப்புறங்களில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் பாரதிய ஜனதா கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் ராஜசேகரன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் மோகன் கமல் உள்ளிட்ட நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கட்டாரியாவை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுவை அரசு அலுவலகங்களில் அரசியல் தலைவர்களின் படங்கள் வரைமுறையின்றி இருப்பதால் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும், அரசு கல்வி நிறுவனங்களில் வைக்கப்பட்டுள்ள பெயர்கள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதால் அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதேபோல் PRTC வால்வோ பஸ்களை நகர பகுதியில் இயக்குவதற்கு வாங்கிவிட்டு தற்போது அதனை புதுவை சென்னை வழித்தடத்தில் இயக்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் AVR ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் வறண்ட நிலையில் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரியூர் சர்க்கரை ஆலை வாயிலில் கரும்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு கூடுதல் விலை வழங்க கோரிக்கை.
குண்டூசியில் படுகொலை, கைது செய்யப்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் கொலை குறித்து நடித்து காட்டினர். புதுவை நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் ஜான்குமார் பிறந்தநாள் கோலாகலம், காங்கிரஸ் தலைவர்கள் பொதுமக்கள் வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.